யமுனாவுக்கு இன்னைக்கு கல்யாணம். என்னடி சொல்றாரு இவரு? అక్కకు తమిళ తెలియదు పోలకే నవన ట్రాన్స్లేట్ పంటమా తెలుగు మాట్లాడతారా మీరు? తెలుగులో నేను చెప్తాను. నీ చెల్లి యమునాకి ఈ రోజు పెళ్లి, అర్థమైందా? ஆமாக்கா பெல்லிக்கா, வாக்கா போலாம். அக்கா இன்னைக்கு மாமா எனக்கு கண்டிப்பா கல்யாணம் நடத்தி வைக்கிறேன்னு சொல்லிருக்காரு, வாக்கா. நீ சும்மாவே இருக்க மாட்டியாடி? பாரு, நேத்து ஏதோ 30 நாள்ல தெலுங்கு கத்துக்கிறேன்னு. ஐயோ நானே வளர்றேன் பாரு. 30 நாள்ல யமுனாவுக்கும் நிவினுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சவால் விட்டிய சவால். அத நான் இன்னைக்கு பண்ணி காட்ட போறேன். அதாவது நீ கொடுத்த வாக்கை உன் புருஷனாகிய நான் இந்த விஜய் உன் வாக்க காப்பாத்த போறேன். ஓ ஆமாக்கா, வா. இந்த ஓல ஒரு நக்கல் தெரியுதே, சர்ப்ரைஸ் ஆவேன்னு பார்த்தா இப்படி சப்புன்னு ரியாக்ஷன் கொடுக்குற. இல்ல உங்க வாக்காச்சே, நான் வேற எப்படி ரியாக்ட் பண்றது? நீங்க தான் ஆல்ரெடி ஏகப்பட்ட வாக்க அப்படியே பைப் லைன்ல போட்டு வச்சிருக்கீங்கல்ல. அது எப்படி நீங்க யமுனாக்கு நிவின மேரேஜ் பண்ணி வைப்பீங்க? அப்போ உங்க வாக்கு ஒன்னோட ஒண்ணு கிளாஷ் ஆகுமே. இதை எப்படி மேனேஜ் பண்ண போறீங்க மிஸ்டர் விஜய்? குழந்தை கொடுக்கறாளே இவள. அக்கா என்னக்கா சொல்ற நீ? மாமா வேற யாருக்கு என்ன வாக்கு கொடுத்தாரு? என் தலையே வெடிச்சிரும் போல இருக்கு. அக்கா சொல்லுக்கா. இரு, அதெல்லாம் ஒண்ணும் இல்லடி. இவர் இப்படிதான் எதுக்கு எடுத்தாலும் வாக்கு கொடுக்கறேன்னு உளர்வாரு. வாய் மட்டும் தான் நீளம், செயல்ல ஒண்ணுமே இல்ல. சினிமாக்கு போலான்வாரு, ரெஸ்டாரண்ட் போலான்வாரு, அவ்வளோ ஏன் யூரோப்புக்கு ட்ரிப் கூட்டிட்டு போறேன்னு கூட சொல்வாரு. ஆனா பக்கத்துல இருக்கிற சின்ன கோயிலுக்கு கூட என்ன கூட்டிட்டு போனதே இல்ல. இதுல எங்க யூரோப்பு? இதுல சார் கொடுத்த வாக்க நீங்க நம்பிட்டு இருக்கீங்க. கல்யாண பொண்ணு மாதிரி இந்த நெக்லஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்கீங்கல்ல, இதுல தலையில பூ வேற. மாமா என்ன நினைச்சாதான் எனக்கு பாவமா இருக்கு. என் செல்லம் இப்ப கூட புருஷனை விட்டு கொடுக்காம எப்படியெல்லாம் கவர் அப் பண்ணி பெர்ஃபார்மன்ஸ் போடுது. இன்று ஐயோ லவ் யூ லவ் யூ லவ் யூ லவ் யூ லவ் யூ லவ் யூ. மாமா என்ன மாமா இது? என்ன நடக்குதுங்க? யமுனா, நான் சொன்னா செய்வேன்னு சொல்லிட்டேன்ல. இதே வார்த்தையை நம்பிதானே நிவின் உட்கார்ந்துருக்காரு.